பண்ணணும் நமக்கு. அப்படி பண்ணும்போது சுற்றி எதுவுமே தெரியாது. மனமோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த இடத்துல நேரம் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அந்த மெக்கானிக்கலாக அதுக்கப்புறம் சில காரணங்கள் ஆச்சுன்னா அது ஒரு அர்த்தம் என்ன பண்ணுறோம். நம்ம எல்லாருமே எடுத்து புரிஞ்சாலும் மனசு கை சொல்லாது, மனசு தயப்பட்டாலும் ஃபோக்கஸ் அதில் இருக்காது. நம்ம யார் பார்க்குறாங்க அது மூலம் முதல்ல ஆர்வமாக எல்லாரும் நம்ம பண்ணிடணும். அப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஆர்வம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கற்றுக்கிட்டு நல்ல பெஸ்ட்டாக ஆகிட்டோம்னா மெக்கானிக்கலாக பூஜை பண்ணுங்க. இந்த மெக்கானிக்கலாக பூஜை பண்ண அதுக்குள்ள ஊடினால்தான் முதல்ல குரு பரம்பரா தியானம் சொல்லணும் இல்லையா? ஆத்மலோகா ஆசேஷா ஆலோகா லோகா. பிரம்மலோகம் வந்து மேலே இருக்கக்கூடிய 7ஆம் லோகம். இது பூலோகம். உபஹா சுபா மகாஜனா மகாசத்தியம் சத்தியலோகத்தை பிரம்மா அந்த பிரம்மலோகத்தை ஆரம்பிச்சு ஆசேஷா கீழே அதில் இதில் சுடலை பாத தலாதலை ரசாதலை இதெல்லாம் சேஷலோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாம்புகள் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு லோகத்திலையும் சமுத்திரம் உண்டு, மலைகள் உண்டு, மனுஷா உண்டு, மரம் செடி கொடி உண்டு, ஆறு உண்டு, குளம் உண்டு, கோவில் உண்டு, தெய்வம் உண்டு. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ற அர்த்தம்னா, பிரம்மலோகத்தில் ஆரம்பிச்சு சேஷலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய தேவியை உபாசனை பண்ணி அப்படியே மலைகளால் இருக்கக்கூடிய பாறைகளாக உறைஞ்சி போயிருக்கக்கூடிய குருக்களுக்கு ஆலோகா லோக பர்வதா அந்த குருக்களுக்கு ஏவசந்தி விஜாதேவியோ நித்தியம் நம்ம பிரதிதினம் 3 சக்திகளையும் அவளை ஸ்மரிச்சு நமஸ்கரிச்சுட்டே ஆரம்பம். இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு சக்தி பீடத்துக்கு போனோம். சக்தி பீடத்தில் அந்த ஊரில் வெறும் பனிமலை தான் இருக்குது. சுற்று வட்டாரம் எல்லாம் நாங்கள் போய் இறங்கின இடம் ஒரு வேலி, பனிமலை நடுவில் இருக்கிற இடத்துல போய் இறங்கினோம். அங்கே தான் சக்தி பீடம், அங்கே தான் சக்தி ஹோமம்னு நான் சொன்னேன். அப்போ அது அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு அங்கே நீங்கள் போயிட்டு இங்கே போயிட்டு வரும்போது பார்த்தா சுற்றி மலையில் சில மலைகளில் ஒவ்வொரு ரூபம் தெரிஞ்சுது எல்லாருக்குமே. அதுக்கு ஒவ்வொரு வியாக்கியானம் ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. இது பார்த்தா பிள்ளையாரமாக இருந்தாலும் எனக்கு இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்து, நீ வரல அந்த ரிஷிகள்லாம் தான் தபஸ் பண்ணி அப்படியே இருக்காம இருக்கணும், அப்படியே கை கூட்டிப்போம் அப்படின்னு அனுபவத்துக்கு கொண்டாடுறார் சுவாமி. நமக்கு ஸ்லோகத்தை எவ்வளவு தடவை சொல்லி இருந்தோம்னா இதை நம்ம கண்ணில் காமிச்சு நம்மளை அனுபவிக்க வச்சார். அவள்லாம் எப்படி இருக்கா, ஒன்றும் ஜீவிதமாக இருக்காளா, இந்த மலையில் கல்லா ஐஸா உடஞ்சி போயிட்டாளா, கூட்டாளா உசர் விட்டாளா, இல்லை ஒன்றும் இருக்கா. கைலாசி யாத்திரை போக வச்ச நான் முதல் தடவை போக வச்ச மலை மேலே 430 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வந்தேன். அப்போ எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அமைச்சார் போக வச்சேன். முக்கியமாக இந்த கைலாச பர்வதம் பரிக்கிரமா பண்ணும்போது நீ மிதிச்சுட்டு தான் நடந்தாங்க, வேற வழி கிடையாது. காலில் ஷூஸ்லாம் போட்டுருந்தாங்க அந்த குழு. ஆனால் ஏதாவது பாறாங்கல்ல போய் பார்த்தியானா ஏதாவது அதை போய் கட்டிக்குவோம்.
நமசிவாயம் சொல்லு, அது ஏதாவது பெரிய சித்த புருஷாடா மகான்களா இருக்கும்னு அவர் சொன்னார் எனக்கு. அவர் இந்த ஸ்லோகம்லாம் படிக்கல. அப்போ எனக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் தெரியல. அவர் சொன்னபடியே நிறைய இடத்துல அதுவே இடிச்சு நான் போய் அது மேலே விழுந்து வேற வழி இல்லாமல் கட்டிட்டு எல்லாம் ஆச்சு. அவள்லாம் அப்போ எப்படி ஜீவித காலத்தில் இருக்கா, எப்படி இருக்கா, யார் அவளுக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகம். ஸ்ரீநாதாதி குருத்ரயம் கணபதிம் பீட்டத்ரயம் தைரவம் சித்தௌகம் படகத்ரயம் பதயுகம் தூதீக்ரமம் மண்டலம் வீராஞ்சல்கசதுஷ்கஷஷ்டிநவகம் வீராமணி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திரராஜசகிதம் வந்தே குரோர்மண்டலம். ஸ்ரீநாதாதி குருத்ரயம், ஸ்ரீநாதர் அப்படின்னு சொல்றது தான் மகாபாதுகர். குருத்ரயம் தான் குரு பரமகுரு. அப்பப்போ வந்துதான் குரு தர்ப்பணம். கணபதி வந்துதா, பீட்டத்திரயம் வந்துதா, கானகிரி பீட்ட, ஜலந்திரி பீட்ட, ஓவியாரி பீட்ட தர்ப்பணம் வந்துதா கேட்கலாம். நான் சொல்லிச்சேன். பைரவம் 8 பைரவர் வந்தால சித்தௌகம், இந்த ஊட்டி சாரந்தனார பிரகாச சித்தௌகம், திவ்யோக சித்தௌகம் ஆனோகம் சொல்றாங்க. வட்டுக்கத்திரயம், ஸ்கந்த விடுக, விரிஞ்சி விடுக படிச்சோமா. பதயுகம் 4 யுகத்துக்கும் பண்ணோம், பதத்துக்கும் பண்ணோம். தூதி கிரமம் பண்ண, நவத்யூதி பண்ணோமா. ஆயோன்யம்பா மகாயோன்யம்பா தூதி சுமமா நவத்யூதி. வீராஞ்சல்க சதுஷ்க ஷஷ்டி நவகம். இந்த சைவாள் சொல்லும்போது வீர சைவாள் அப்படின்பாங்க. சிவனை தவிர வேற சுவாமி பண்ண மாட்டாங்க. கழுத்திலேயே சிவனை கட்டிட்டு இருப்பாங்க. கர்நாடகா தேசத்தில் வண்ணவங்க லிங்கப்பான்னு சொல்லுவாங்க. அதே போல வீர வைஷ்ணவான்னு சொல்லுவாங்க. வீர வைஷ்ணவா வந்து வைஷ்ணவ சம்பிரதாயங்கள்லாம் பூர்ணமாக அனுஷ்டிச்சுட்டு நம்மளை பார்த்தாலே ஸ்நானம் பண்ணிடுவான். விபூதிட்டு ருத்ராட்சம் போட்டு நம்மளோட பார்த்தாலே பார்க்கக்கூடாத பார்த்துட்டாங்க. அது வீரன். அதே போல தேவி உபாசனையில் சாத்தாள் வீரன் இருக்காங்க. அவன் தான் இந்த 64 பேர். பிரேம் பாம் பீம் பட் ஆனந்தநாத பைரவர் அப்படி சொல்லிட்டே வந்தோமா. அதில் ஒரு 3 நாமா சொன்னோம். நமோ பக்ஷநாத, ரவி பக்ஷநாத, சூரிய பக்ஷநாத. அவள்லாம் தபஸ் பண்ணிட்டு அந்த சூரியனுடைய ரஷ்மி இவன் மேலே பட்டாலே அவளுக்கு எனர்ஜி வந்துடும். சப்பாத்தி சப்ஜிலாம் பண்ண அவளுக்கு. நமோ பக்ஷநாத, நமோ அப்படின்னா ஆகாசம். அவளுக்கு எப்பயாவது பசிக்கிறா போல இருந்தால் நிஷ்டையிலேருந்து கலைஞ்சி இந்த ஆகாசத்தை ஒரு தடவை அப்படி பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அது அவளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி விடப்படும். அந்த மாதிரி தபஸ் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேசம். அப்பேற்பட்ட நாயகர்களாக இருக்கக்கூடிய தேசம். அதனால தான் ஆம்நாயம் படிக்கிறேன், நீங்களாம் அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பாங்கோ அப்படின்னு சொல்லும்போது ஆம்நாயம்னா என்ன? வேதத்துக்கு பேர் ஆம்நாயம்னு. அம்பாளுடைய ஸ்ரீபுரத்தில் கிழக்கே ரிக்வேதம், தெற்கே யஜுர்வேதம், மேற்கே சாமவேதம், வடக்கே அதர்வணவேதம். மேலே கீழே பூர்வாநாயம், தட்சிணாநாயம், பশ্চিமாநாயம், உத்தராநாயம்னு சொல்லுவோம். ஊர்த்வாநாயம், அனுத்தராநாயம் 2 உபனிஷதம். அமிர்தாநவமத்யோத்ய ஸ்வர்ணதீபே மனோரமே. ஒரு தங்க வடக்கை ஏற்றி வச்சோம்னா அது எப்படி ஏற்றி அமையும்? ஒரு சந்திரமம் வந்து ஒரு நெய்யை போட்டு எரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவாலையும் இந்த தங்கம் ஒரே கலர் இருக்கும். அதுபோல நம்ம மனசாயிடும் உபாசனையில் ஈடுபட்டுட்டே இருக்கணும்னா சொர்ண தீபே மனோரமே. மனசு அந்த மாதிரி ரம்யமாகிடும். எப்போ ஆகும்னா புருஷம் வா ஸ்மரே தேவி ஸ்ரீரூபம் வா அச்சிந்தையே அதவா நிஷ்கரண்யாயே. உனக்கு ஒன்றும் அந்த மெச்சூரிட்டி வரலைன்னா இது சுவாமி, இது அம்பாள்,
இது சிவன், இது விஷ்ணுன்னு பார்த்துட்டு மெச்சூரிட்டி வந்து உனக்கு எல்லாமே ஒன்றா தெரியும். அதவா நிஷ்கலம் தியாகி, அதில் மேலே கற்பிக்க மாட்டேன், எல்லாம் ஒன்றா தெரியும். அந்த நிலைக்கு வந்து தான் ஊர்துவான் நாய நிலை. இந்த ஊர்துவான் நாயத்தில் உபனிஷதம்னு சொன்னேன். உபனிஷதம்னா த எசன்ஸ் ஆஃப் வேதா உபனிஷதம், நான் டீடைல். அது என்ன சொல்லுவோம் நம்ம பற்றி? ஒவ்வொரு வேதத்துக்கும் உபனிஷதம் இருக்கு. யஜுர்வேதம் இருக்கு, சாமவேதம் இருக்கு, சுக்ல யஜுர்வேதம் இருக்கு, ரிக்வேதம் இருக்கு. முதல்ல ஒன்றை பற்றி சொல்லுவோம். நீ எதெல்லாம் சாஸ்வதம் நம்பிக்கை அதை பற்றிலாம் சொல்லணும். கடைசியில் அதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்லுவோம். அப்புறம் வேற என்ன இருக்குன்னு சொல்லுவோம். அந்த வேற ஒன்றும் இருக்கு, அது உங்ககிட்ட எங்கே இருக்குன்னு சொல்லுவோம். அந்த உங்ககிட்ட இருக்கிற வஸ்துவை நீ எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்புறம் டெவலப் பண்ணால் அதுவாகவே நீ ஆயிடுவாய்ங்கிறத சொல்லுவோம். இதுதான் மகா வாக்கியம். பிரக்ஞானம். பிரக்ஞானம் அப்படின்னா என்ன? ஒரு ஞானம். சாதாரண அறிவுக்கு அறிவு இருக்குது. இந்த அறிவியே கொஞ்சம் விருத்தியாச்சுன்னா சித்து, சித்து கொஞ்சம் விருத்தியாச்சுன்னா ஞானம். ஞானம் எங்கே இருக்கு? ஏதாவது ஒரு கடையில் இருக்கா, இல்லை குருநாதர் இருக்கா, போச்ச ஒரு பையில 1 கிலோ வாங்கிட்டு போகலாம், இல்லை ஒன்றுள்ளே இருக்கு. அந்த ஞானம் இன்னர் கான்சியஸ் லெவலில் இருக்கு. அப்போ அது பேர் பிரக்ஞானம். நிறைய தப்பு பண்ணுறதுக்கு காரணமே நம்மளாம் அதை பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் சேர்ந்துக்கோ, இதை விட்டுடாதெல்லாம் சொல்றதுக்கு காரணமே உங்கள் இன்னர் கான்சியஸ் லெவலில் அந்த மந்திரம் போய் ரிஜிஸ்டர் ஆகும். சாதாரணமாக வாய் சொல்லிகிட்டே இருக்கு, நடுவில் பேசுறது கொஞ்சம், கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டே இருக்கு, நடுவில் ஏதோ பார்க்கறது, காது அடிச்சு போயிடுறது, நடுவில் ஏதோ கொஞ்சம் கேட்கறது. அந்த லெவலுக்கு மாறிடணும். நிறைய பேர் இந்த போட்டி ஜபங்கள் எல்லாம் கலந்தவெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, ராத்திரி தூக்கத்தை திரும்பி படுத்துதான் வாயில் அந்த மந்திரம் வருது. அப்போ என்னன்னா அதுதான் இன்னர் கான்சியஸ் லெவலில் போய் ரிஜிஸ்டர் ஆகிட்டாதான் அது வரும். அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு தான் பிரக்ஞானம். அந்த பிரக்ஞானம்ங்கிறது என்னன்னா அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மமே நான், அகம் பிரம்மாஸ்மி. அது தொம்மசி, நானே அது, அதுவே நான். அயம் ஆத்ம பிரம்மா, அதுவே அப்பேற்பட்ட பிரம்மமே நான். பிரம்மண்யாய நமः. அதற்கு நமஸ்காரம். இதுதான் மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியத்தை மட்டும் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கெல்லாம் இந்த ரசமெல்லாம் நம்ம சாப்பிட்டு அனுபவிச்சு இதை நம்மளுக்குள்ளேயே தக்க வச்சுக்கிறோம்னா நம்மளை அறியாமே நம்ம எதுவே நடக்குது. நமக்கு தெரியாது இதெல்லாம் அர்த்தம் என்ன. இப்போ ஏதோ ஒரு 2 நாளாக சொன்னேன், இது மறக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு மறந்ததுன்னா சொல்லக்கூடிய எனக்கு தபசு வேணும். ஏன்னா பௌராணிகள்லாம் தபஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது உபன்யாசம் பண்றாங்க, ராமாயணம், பாகவதம், கீதை எல்லாம் சொல்றாங்க, அவெல்லாம் தபஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த மண்டபத்தில் உட்காந்து நம்மளாம் கேட்கணும், விக்ரம் சைலண்ட் இருக்கும். சொல்லி முடிச்சுட்டு வெளில வந்தோம்னா அவன் என்ன சொன்னாங்க மறந்து போயிடும். ஏதோ சொன்னால் நல்ல விஷயம் 2 மணி நேரம் நல்லா பொழுதா போச்சு. அது ஒரு திருசு. அதுக்கப்புறம் நம்மளை தேடி ஒருத்தர் வந்து நமக்கு எல்லாம் உட்காந்து வச்சு சொல்லி கொடுப்பாரு. சொல்லச்சு நல்லா முடியும். அவர் அண்ணா போனோம்னே அதுலேருந்து நம்மளே வெளில வந்துடுவோம். அது ஒரு ஸ்டேஜ். முதல்ல சொன்னதுக்கு பேர் பௌராணிகள், 2வது சொன்னதுக்கு பேர் ஆச்சாரியன். ஆத்துமராக வாக்கியார் சுப்ராமணம் இப்படி குட்டிக்கும் போதோ, அம்மா பார்த்து இப்படி வச்சுக்கோங்கோ, ஓம்பு இப்படி பண்ணதெல்லாம் சொல்லிக்கிறார். அவர் அண்ணன் போனோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம ஒன்றா இடத்துல வச்சு அவர் சொல்ல சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு. இது ஆச்சாரியன். குருன்னு ஒருத்தர், அவர் எதுவுமே சொல்றது ஆதி குருன்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியில் ஆரம்பிச்சு எதுவுமே சொல்றதில்லை. சனகாதிகள்லாம் எப்படி படித்தார்? நான் அவர்கிட்ட உட்காந்து பிரம்மசூத்திர பாஷ்யம் வரைக்கும் படிச்சிருக்காங்க. பிரம்மசூத்திர பாஷ்யம் சொல்லிகிட்டே ஒரு 12 வருஷமா என்னை பயமுறுத்திட்டே இருக்காங்க. அவளை கூப்பிட்டு கேட்டேன், என்ன சொல்றது இல்லை சொல்ல மாட்டேன். அதுதான் என் நேரம் டவுட்டாக இருக்கு எனக்கு.
நீங்க சொல்லுங்க என்ன அவன் என்ன பெரியவங்களாம் நினைச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட எதெல்லாம் நாம் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்களை எலிமினேட் பண்ணிட்டோம்னா, மிஞ்சி இருக்கிற வஸ்துவே இது, இத்தனை நாள் நான் நினைச்சிட்டு வந்த விஷயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு தூண்டப்பட்டு அந்த உணர்வுல நம்ம மெர்சானோம்னா அதுதான் பிரம்மசூத்திர பாஷைகளுடைய எசன்ஸ். அதுதான் மகாபாரத்தியத்தில் நானே பிரம்மம். இதுதான் அத்வைதம். அத்வைதம் பேசுறதுக்காக ஏற்பட்டிருக்கு, அனுபவிக்கிறது தானே ஏற்பட்டிருக்கு. அந்த அனுபவத்தை கொடுக்கிறவர் குரு. அனுபவம் கொடுக்கும் பொழுது பேசிட்டுலாம் இருக்க வேண்டாம், மௌனமாக இருந்தாலே அனுபவம் வந்துடும். நீங்கள் எல்லாரும் பாருங்க, நம்ம சிஷ்யா நம்ம குரு அதெல்லாம் விட்டுருவோம். வெளியிடங்கள்லாம் பாருங்க, அங்கே ஒரு குரு சிஷ்யா எல்லாம் பாருங்க. அந்த குரு எப்படி அனுஷ்டானம்னால அதே மாதிரி தான் அந்த சிஷ்யமா பண்ணுவோம். அப்படிதான் சொல்லாமல் சொன்னவன் இல்லையா? தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிகளுக்கு அப்படிதான் சொல்லாமல் சொன்னார். என்ன சொன்னார்? அப்படி எப்படின்னா இன்னும் அது ஒரே குழப்பமாகவே இருக்கு. இப்படியே சொன்னா எப்படிதான் என்னையும் கொஞ்சம் புட்டுதான் வையன் அப்படியே மூடகமாகவே சொல்லிட்டு போனா இங்கேருந்து சாப்பிட போச்சே நான் சொன்னது வாங்க போயிடும். எல்லாரும் சாதாரணமாக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு 40 வருஷம் முன்னாடி கூட கூட்டு கொடுத்தனத்தை தான் இருக்கும். கூட்டு கொடுத்தனா நம்ம வீட்டில் சின்னதாக இருக்கும். அப்படி இல்லை, 5 கொடுத்தனம் 6 கொடுத்தனம் ஒரு வீட்டில், 5 கொடுத்தனம் 6 கொடுத்தனம் ஒரு வீட்டில் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒன்றும் பெரிய வசதி இருக்காது. ஆனால் அந்த முத்தலாத்தில் அவாத்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகுதுன்னா ஒரு சொல்லி பற்றி கிளவி வந்தா 4 பேர் உட்காந்து தெரியுமா, சோஃபாலாம் கிடையாது, பக்கத்து வீட்டிலே சேர் வாங்கி கொஞ்சம் போட்டு வச்சு அவள் வந்தா உட்காந்துலாம் பார்த்து போகிற வரைக்கும் இதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் தெருமுனையில் ஒரு மளிகை கடையில் ஒரு நோட் புக்கு வச்சு வாங்கிட்டே இருப்பான். மாத கடைசியில் முடிஞ்ச உடனே மாதத்தில் அப்போதான் 100 ரூபா 85 ரூபா 110 ரூபா அப்படியாகும். இந்த குடும்ப எஜமானம் போய் 125 ரூபா 110 ரூபாய் இந்த கூட 100 ரூபா கொடுத்துட்டு மீதிய கணக்கு அப்படியே கேரி பண்ண வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பொண்ணுக்கு பெண் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு தேதி 5 மாதம். எஜமானம் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதிக்குள்ள போய் மளிகை கடைக்கு பணம் கொடுக்குற வழக்கம். பொண்ணு பார்க்குறவங்க ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டி இருக்குது. இவர் ஓவர் எக்ஸைட்டடாக அதில் இந்த பணம் கொண்டு போய் பணம் கொடுக்குறேன். பணம் வாங்குறதுக்கு அந்த நாடார் கடைன்னு சொல்லுவோம் நாங்கள்லாம். நீங்கள் என்ன சொல்ல அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸாக அந்த எஜமானத்தை வந்து நிற்கிறார் வாசலில். அதுக்கு முன்னாடி பொண்ணாகிறவாள்லாம் இந்த சேரில் உட்கார்ந்துருக்காங்க. பொண்ணு வந்து எல்லாருக்கும் டிஃபன் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மா சமையல் கட்டு வாசலில் இருந்துருக்காங்க. அவர் கையில் இந்த கடைக்காரன் பார்த்துட்டான். இந்த அம்மா பார்த்துட்டா அவன் இவனை பார்த்துட்டான். இந்த அம்மா பார்வையிலேயே சொல்லிட்டா, எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வழி மனுஷன் எல்லாம் வந்துருக்கேன், இப்போ வந்து என் மாமத்தை வாங்கிக்கூடாது, பணம் கட்டவே எங்க பார்வை. அவன் அப்படியா, அந்த வீட்டில் கல்யாணமா நம்ம வீட்டில் பார்ப்பாக்கா, கல்யாணத்துக்கு வேண்டிய மளிகை சாமான்லாம் நான் தான் தருவேன், இப்போ எதுவும் நான் பேச மாட்டேன், நான் போகிறேன். அவன் சொல்லாமல் சொன்னவரை ஒரு அல்பத்தனமான கர்மேந்திரியங்கள் வித்தியை பிரகாசப்படுத்தி இருக்கக்கூடிய சாமானியப்பட்ட நமக்கே இப்படி ஒரு யோகிதாம்சம் இருக்குன்னா, பரபிரம்மஸ்வரூபமான பரமேஸ்வரன் ஆதி குருவுக்கு ஏன் இருக்காது? சொல்லாமல் சொல்ல முடியாது அவரால். பாருங்க, நமக்கு இவ்வளோ பேர் இருக்கும், ஒரு 50-60 பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கு. வாசனைனா மூந்து பார்த்துக்காதீங்க, குணம். உனக்கு வாசனைங்கிறது நம்ம குணம். எனக்கு இருக்கிற குணம் உனக்கு இருக்கா? இல்லை. உனக்கு இருக்கிறத அது எப்படி பகவான் சிருஷ்டி பண்ணார்? அது எப்படி சாத்தியம்? ஒரு பேட்சில் இருக்கக்கூடிய அத்தனை ப்ராடக்ட் ஒரே மாதிரி கிடையாது. நம்மளாம் 2 வீலர் வாங்கி ஓட்டுறோம் ஸ்டைலா. இந்த 2 வீலர்லாம் ஒரே பேட்சில் தான் தயாராகிருக்கு. டிவிஎஸ் சுசுகியா ஒரு வண்டி, இந்த சாவி அந்த வண்டிக்கு பொருந்தலையே. உனக்கே இப்படி சாமர்த்தியம் இருக்குன்னா பகவானுக்கு சிருஷ்டி பண்ணுற சாமர்த்தியம் இருக்காது. உன்னை படைச்சவனுக்கு உன்னை விட அதிக அறிவுன்னு நீ புரிஞ்சுக்கணும்.
அதுவே நான் அப்படிங்கிற அனுபவத்துக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான பிரத்யேகமான சாதனை தான் இந்த ஸ்ரீவித்யா. இதுல நீ இந்த மூலையில உட்காந்து அவாரோட பூஜை பண்ணா கூட அவளுக்கும் உனக்கும் கனெக்ஷன் இருந்தா போதும். நீ நேரையே உட்காந்து அவாளுக்கு இவாளுக்கு கனெக்ஷன் இல்லாத நான் இந்த இடத்த பிடிச்சி விட்டேன் உன்னால புரிஞ்சுதா ஒன்றும் நன்றி. அதனால பூஜையில உட்கார்ந்தா முதல்ல சொல்றாங்க நிபந்தனம் எதுக்காக பண்ணணும்? 3 மந்திரத்தை சொல்றோம். எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்மள நம்ம மறக்கணும் பூஜையில. அதுதான் அசல் பூஜை நிலை. நம்மள நம்ம மறக்கணும்னா இத்தனை நேரம் பூஜைக்கு கிளம்பி அந்த மண்டபத்துக்குள்ள நுழையிற வரைக்கும் நமக்கெல்லாம் நான்கிறது இருக்கும். நான் இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறேன். நான் இதில் இருக்கிறப்போ சரீரத்தில் இருக்கு. அதனால தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் என்ன சொல்றது அட்ராக்டிவான ஒரு பட்டு கொடுத்த நகை ஒரு பவழமாக இதெல்லாம் போட்டு அப்படின்னு இது மேலாம் சிந்தனை வந்து அம்மாக்கிட்ட எப்படி மனசு வைக்கணும். நம்மளை நம்ம மறக்கிறதுக்கு தான் திரஸ்கரணி மந்திரம் சொல்லி முதல்ல திங்க் பண்ணுறோம். திரஸ்கரணி மகாம திரஸ்கரணியை ஜபம் பண்ணால் நம்மளை நம்ம மறந்துடும். நம்மளை நம்ம மறந்துட்டா பூஜையில் எப்படி ஈடுபடுறதா? பூஜையில் மட்டும்தான் அவனுடைய ஃபோக்கஸ். அடுத்தது என்ன பண்ணுறோம்? அசந்தி ஷாவராமன்னு சொல்கிறோம். அசந்தி ஹசிதாவே மாங்கி பரிசாரியே. இங்கே நேருக்கு நேர் அம்பாளை உட்காந்து பூஜை பண்ணும்போது அவளுடைய அந்த ரஷ்மி நம்ம மேலே படும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அதில் தீர்மானமான ஒரு திடச்சித்தமாக நமக்கு. அதுக்காக அட்டகந்தம் விட்டுக்கிறோம். அட்டகந்தம்னா என்ன? 8 வாசனை. 8 வாசனைங்கிறது என்ன? ஆத்ம குணத்துக்கு அலங்கிருதமாக இருக்கக்கூடிய சமதம சமாதான உபரநீதி தீட்சான்னு சொல்லக்கூடிய குணங்கள். அதெல்லாம் சித்திக்கணும் தான் இருக்கிறோம். ஆனால் பூஜை பண்ணிச்சு யாராவது பின்னாடியோ கடிச்சா இல்லை யாராவது தப்பாக பூஜை பண்ணா இல்லையா எல்லாருக்கும் நான் தான் சொன்னேன் எடுத்தோடனே வந்துடுவேன். பழையெல்லாம் வரும். ஸ்ரீபாவதாரம் பூஜை அந்த பூ போட்டுறான். அது பண்ண இதை காட்டுறான். 1 பேர் 2 பேர் பண்ணிட்டே இருக்க தடாலம் தருவியும் போட்டான். டைப்ரைட்டிங் கிளாஸ்ல மாதிரி உங்களுக்கு பார்த்து வந்துடுறதா என்ன பண்ணுறேன்னு பழகிய பழகி தானே ஸ்பீடு போகுது. அது போல தான் நிற்கும். அப்படி சிரிச்சுட்டா நினச்சிக்கோங்க. அவ்வளோதான். சிரிச்சுட்டே இருப்பான் ஜென்மா ஃபுல்லாக. அதுதான் பிசகி போய் நிறைய பேர் வைத்தியம் முடிச்சிடும். அப்பேற்பட்ட அதுதான் நம்ம விளையாட்டு இல்லை. நான் உங்களுக்கு வேல்யூவே சொல்லி கொடுக்காம சும்மா அப்படியே கை பிடிச்சி அந்த மாதிரி கையில் பொம்மையை கொடுத்து பொம்மைலாம் என்ன ஸ்ரீசக்கரம் இதெல்லாம் கொடுத்து மந்திரத்தையும் கொடுத்து பண்ணலாம். ஆனால் நீங்கள் சுதாரிச்சுக்கணும். சுதாரிச்சுட்டு இப்பேற்பட்ட விஷயம் இல்லைன்னா இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? ஸ்ரீவித்யோபாசனைன்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரி, சிங்கத்து கழுத்தை கட்டிட்டு இருக்க மாதிரி, முட்டா போச்சு புலிவார பிடிச்ச கதைன்னு சொல்ல தெரியுமா? புலிவார தெரியாம பிடிச்சுட்டான் முட்டா மேலே மாட்டிடும். பிடிக்கவும் இல்லை, பிடிச்சிக்க உடவும் முடியலன்ற மாதிரி. அதனால சர்வ ஜாகிரதையா உபாசனைய ஸ்ரத்தா பக்தியோட ஆசையோட அப்படி பண்ணோம்னா நமக்கு இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் சித்திக்கும். நம்மள ஆன்மீக பாதையில ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து நம்மளை உயர்த்திக்க முடியும். அதுக்கு தான் இவ்வளவு சமாச்சாரம். இதெல்லாம் நமக்கு பழக்கத்துக்கு வர்றதுக்காக பகிர்முகமாக இந்த மாதிரி சன்னிதிகள்லாம் ஏற்படுத்தி அதுக்கு ஒரு விழா பண்ணி அப்படி எல்லாரும் ஆசைப்படாக்கி அதில் கலந்துக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி எல்லாரும் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. எல்லா கோவில்களையும் பண்ணுறாங்க.
நம்ம சமிதிக்கு இது ஒரு ஆசிரமம், நமக்கு இது பூஜாரும், இது கோவிலா இல்லை, மடமா இல்லை, ஆசிரமமா இல்லை, என்ன எங்கள் வீட்டு பூஜை கோயில் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் பாவம் வரணும் எனக்கு வரக்கூடாது. எனக்கு வந்து நம்மளெல்லாம் கேட்டோம்னு சொல்லிட்டேன், எங்கள் வீட்டை பூஜை நீ என்னடா என்ன பண்ணுறேன் அப்படின்னு வரக்கூடாது. நம்மளால எல்லாரும் வச்சுருக்கணும். எந்த ஒரு கோவிலையும் இல்லாத ஒரு விசேஷம் நம்ம சன்னிதியில் கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாம் மறந்து போயிருந்தா ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். கும்பாபிஷேகமாகி முதல் வருஷம் பிரதிஷ்டாதினம் வந்தபோது எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு நான் தவிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எந்த விதத்தில் இதை கொண்டாடணும் அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா அப்போ வந்து மகாமேரி வந்து ஃபைபரில் வச்சுருந்தோம். ஃபைபரில் வச்சு அபிஷேகம்லாம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ அலங்காரம் பண்ணலாம், மாலை போடலாம், கற்பூரம் காட்டலாம், கீழே ஒரு பச்சரம் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ அம்பாள் நமக்கு பிரசன்னமாகி சொன்ன விஷயம்தான் இந்த வருஷம் வரைக்கும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். ஒரு தீப ஜோதியை வச்சுட்டு லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தோட மேலும் கலெக்ஷன் பண்ணி 24 hours. அதனால நமக்கு பிரதிஷ்டா தினத்தில் தீப பிரதட்சணம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்புறம் அடுத்த வருஷம் கும்பாபிஷேகங்கள் இந்த சன்னிதிலாம் வந்தது, இந்த பிராணாலாம் வந்தது. அப்போ இந்த சுவாமிக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும். பண்ணும்போது மேலும் வந்து சொலையில் வச்சோம். சரி, அபிஷேகம் பண்ணதை வச்சோம். அபிஷேகம் பண்ணால் நம்ம கோவிலில் 365 நாளும் நல்லா கோவில் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், முடியல. அதுக்காக சம்வத்சரம் பிராயச்சித்தம் பண்ணி 368 பூஜை பண்ணோம். அதனால் இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு தீப பிரதட்சணம், அப்புறம் தீட்சை பண்ணிட்டு வாழலான்னு நினைக்கிறா. நவாவரண பூஜை பண்ணியாச்சுன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. லலிதா சகஸ்ரநாமம் வேஸ்ட்டு நினைக்கிறோம். அது அதனால் இது பண்ணணும். நீ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. என்ன விந்துதர பணசமுட்டா ரசபுத்திராசமா எல்லாம் அதில் சொல்லாத விஷயமே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தான் லாபம். நம்ம வந்து ஸ்பெஷல் கிடையாது. எல்லா சௌக்கியங்களையும் அனுபவிச்சிருக்கோம், எல்லா ப்ராப்ளங்களையும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த கோவிலில் பண்ணாததே கிடையாது, எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம். ஆனால் எப்பவும் அம்பாள் நம்மளோடு இருந்து நமக்கு அதை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலத்தில் அம்பாள் நான் சொன்னால் அதுபடி தான் இந்த தீப பிரதட்சணம் அப்படின்னு சொன்ன பொழுது இந்த செருத்தோடு தான் கோவில் இருக்கும். இந்த 4 செருப்பு தான், இங்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மண் தர, இங்கெல்லாம் வாழைத்தோப்பு, பூச்சி போட்டு பாம்பு எல்லாம் இருக்கிற காலத்துலலாம் இங்கெல்லாம் உருகுடியே தான் இங்கே நின்று சுற்றிக்கணும் பாராயணம் பண்ணிட்டு. மீதி பேர் என்ன பண்ணுவாங்க? ரோட்டில் பிளாட்ஃபார்மில் பிளாட்ஃபார்மில் படுத்துக்க கூடாது, நம்ம மேலே கடத்தி விட்டுவா நம்ம தெருக்காங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. அதை பற்றி சொல்கிறேன். அப்போ அம்பாள் கிட்ட போய் சொன்னேன், இப்படி இருந்தால் 10 ஆளுக்கு இப்படி இருக்கு. இந்த இடத்த வாங்கி உடனே காட்டேஜ் கட்டினான். எல்லாரும் போட்டி போட்டு பணம் கொடுத்தா நின்று கட்டினோம். இப்போ அவங்க இந்த காட்டேஜ் தங்கிக்கிறாங்க. அவளுக்கு ஃபங்க்ஷனுக்கலாம் நம்ம கொடுக்குறோம், மாட்டேன்னு சொல்கிறது இல்லை. அவளும் முன்னாடி மாட்டேன்னு சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்படி பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு வந்த பொழுது ஓடி ஓடி வந்து பிரதட்சிண பாராயணம் பண்ண 10 ஆளுலாம் இங்கே காணும். எங்கே இருக்கானே தெரியல. பண்ணலாம். இப்போ எல்லா வசதியும் பண்ணி எல்லாருக்குமே கூட ஏசி போட்டுடலாம். இதில் ஏசி வாழலாம், பெரிய மனுஷா வாழலாம், சின்ன மனுஷா அப்படி வாழ்க்கையில் பேதம் வேண்டாம் அப்படின்னு கூட ஒரு ஸ்டெப்பு நான் முதல்ல எடுத்தேன். அப்புறம் சொல்லிட்டேன், நான் முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பணம் மீந்த எல்லாத்தையும் ஏசியை போட்டு நவபக்ஷா மாதிரி மேலேருந்தே கரெக்ட் வரணும். நம்ம மட்டும் தனியாக அடிக்கடி இந்த கரெக்டெல்லாம் ஆஃப் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன யாருக்கு பேர் என்ன சோலார் அது போட்டு அது நவபக்ஷம் தான்.
ஆகாசத்தில் வரக்கூடிய சூரிய வருஷம் இது மாதிரிலாம் பண்ணணும் எல்லாம் இருக்கு. அப்படியே செல்க அந்த கும்பல் குறைஞ்சிட்டே வந்தது. ஒரு வருஷம் ரொம்ப க்ளீனாக எடுத்து அப்புறம் ஒரு 7 பேரோ 6 பேரையும் பொறுப்பாக பொறுக்கி உன்னுடைய வேலை 20 பேர் நீ அழைச்சி போகணும், இதுதான் உன் வேலை. என் கட்சிக்கெல்லாம் போய் வாழ்க்கை ஒழிக்க சொல்லி அழைச்சி போகிறான். அவனும் 400 ரூபாய் பணமும் ஏதோ சாப்பாடு கொடுக்குறான். நானும் தான் சாப்பாடு தரேன், நான் பணம் தரதில்லை. சுவாசனை கொஞ்சம் 25 கொஞ்சம் ஏதோ கூட உதவ கொடுத்துட்றேன். இப்போ கொடுக்க முடியலன்னா அப்புறம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் பார்த்து கொடுத்துட்றேன். நீ என்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. யாராவது ஒருத்தர் பொறுப்படுத்திக்கோங்க. இந்த கும்பலில் இவங்க யாரை பார்த்து கொடுக்குறாரு, அழகாக இருந்தால் பார்த்து கொடுக்கறது இல்லை, பணக்காரனாக இருந்தால் பார்த்து கொடுக்கறது இல்லை. அவனுக்கு அந்த வந்து பண்ணவனுக்கு அப்போ கிடைக்கல கொடுக்கும், அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். இது எங்கள் தொழிலே அப்படிதான வைத்தியமே. அதனால எனக்கு அது அத்தியாசமாயிருக்கு. இனிமேல் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு பேட்சுக்கும் ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட கொடுக்கலாம் பண்ணாங்க. 60 அது கிடைக்கும் சொல்லுவானே. அப்படியே வீணாக போச்சு. வாழலாம் ஆரம்பிச்சா திருப்பி நிறைய பேர் வந்து செய்யன்னு நிமிஷம். அப்புறம் ஒரு கோவிட்னு ஒன்று வந்தது. அந்த கோவிட் வந்த பொழுது நம்ம இங்கே வருவோமா, இந்த பிரதிஷ்டா தினம் நிற்காம நடக்குமா, சுவாமி அனுகிரகம் பண்ணுவாரா தெரியலையே, என்னடா இது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த பிள்ளையாருக்கு தான் சொன்னேன், 108 தேங்காய் உடைக்கிற வந்தவங்க எனக்கு எப்படியாவது அழிச்சுப்பாங்க, தொடர்ந்து ஆகும், நான் பூஜை பண்ணுவோம், எனக்கு தான் ஆசை. எந்த சகாயம் தான் எல்லாரும் பண்ணிட்டார். அப்போ எல்லாரும் என்ன டிராமா போட்டார், நான் வரேன் ஏன்னா வரப்பையாவது தெரியும் நிச்சயம் தெரியுமா, நான் வரேன் என்ன அழிச்சு போயிடு, நான் எப்படியாவது அங்கே வந்து உயிரை விட்டுறேன். எப்படி உயிர் விடுறதுக்காக எங்கள் சந்நிதிக்கு வரணும், அது நடக்கல. அப்புறம் யார் முடியுதோ அவங்க வந்தோம். அதுக்கு எவ்வளவு செக்கிங்கில் மாட்டிட்டேன். நேற்று கூட அந்த கதையை சொல்லி வந்தேன். ஒவ்வொரு இடமா காமிச்சேன், இந்த இடத்துல ஒருத்தர் போலீஸ்காரம் பண்ணிக்கணும், இந்த ஒருத்தம் பண்ணிக்கணும். எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுவாங்க ஆனால் கரையில் நான் போட்டுட்டாச்சு. எப்படியோ வந்தோம். அந்த தடவை எவ்வளோ பேர் வந்தால் 9 பேர். 9 பேர் தான் பழங்களை கிடைக்கிறார். 9 பேர் தான் எடுத்து கொடுத்து அபிஷேகம் ஆச்சு. 9 பேர் தான் பிரதட்சணம் பண்ணார் 24 hours. ஒரு பேட்சுக்கு 2 பேர், ஒருத்தர் உட்காந்து சொல்லிட்டு இருப்பார், ஒருத்தர் சுற்றிட்டே இருப்பார். அவருக்கு முடியலன்னா இவர் பார்த்து இப்படியே 9 ஆச்சு. இப்போ எல்லாருடைய பிரார்த்தனை லோகத்தில் அந்த க்ஷாமம் போச்சு, துர்பிக்ஷம் போச்சு. இப்போ நம்ம என்ன பாடுபடணும், லோகக்ஷேமமாக தானே பண்ணுறோம். நம்ம நட்சத்திரம் பேர் சொல்லி இன்னைக்கு அர்ச்சனை பண்ணணும் இல்லையா, லோகக்ஷேமமாக தானே பண்ணுறோம். லோகம் சுபிக்ஷமாக ஆகணும். நம்ம என்னென்னவோ சொல்கிறோம் அன்றாட பேச்சில், இன்னும் ஆட்சிக்கு வந்தால் லோகம் சுபிக்ஷமாகிடும், இன்பம் வரவே கூடாது. அம்பாள் சொல்லணும், நீ லோகத்தை சுபிக்ஷமாக வையின்னு சொல்லணும். அவளுடைய அநேக வியக்திகளில் ஒருத்தர் தான் உனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்க. அது மாதிரிலாம் இவன் ஆட்சி பண்ணணும், ஆட்சி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், பண்ணியாச்சு. அதை விட அம்பாள்கிட்ட நம்ம லோகமே சுபிக்ஷமாக இருக்கணும்னு நித்திய பூஜையில் சொல்கிறோம் இல்லையா, லோகா சமஸ்தா ஸ்திதம் பவந்து சொல்ல முடியும். அதனால லோகக்ஷேமார்த்தமாகத்தான் நம்ம இங்கே சந்நிதியில் எல்லா காரியக்கிரமங்களும் பண்ணுறோம். நீயே லட்ச ரூபாய் கொடுத்தாலும் உன் நட்சத்திரம் பேரை ஒன்று நான் சங்கல்பம் பண்ணிக்கிறது இல்லை. லோகக்ஷேமார்த்தம் தான் சொல்ல, அதுக்கு கட்டுப்பட்டு தான் நீயும் கொடுத்துருக்க. ஆனால் உனக்கு நீ கொடுக்கச்சியே உனக்கு க்ஷேமத்தை வச்சுட்டு தான் பகவான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறது. அதை நல்லா அனுபவிக்கணும். எல்லாரும் ஜனவரி பூஜைக்கு கொடுத்தாலும் சரி, பாஸ்கராக பூஜை கொடுத்தாலும் சரி, உனக்கு வேண்டிய க்ஷேமத்தை நிறைவாக வச்சு தான் உங்கள்கிட்ட சுவாமி வாங்கிக்கிறார். அதை நம்ம உணர்ந்துக்கணும். அது உணராம நானா கொண்டு இதெல்லாம் சம்பாதிச்சு நினைச்சோம்னா வேஸ்ட். அதனால நமக்கு கிடைச்ச இந்த ஜென்மா, இந்த ஜென்மாவை நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா லேட்டாக வந்துட்டோம். நீ எப்போ வேணா முன்னாடியே வந்தாலும் பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல. முன்னாடியே வந்தாலும் சாமி எதிர்த்து உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி, லேட்டாக வந்தாலும் நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி. எங்கே உட்காந்தாலும் சுவாமி கிட்ட ஆன்லைனில் இரு. அது ஒன்று எங்கேயோ கொண்டு போய் விடுறேன். எங்கேயோ கொண்டு போய் விடுறதுக்கு ஐயா ஒன்று கேட்டேன், எங்கே விடுன்னு சொல்லேங்க. அது சொன்னேன், எங்கேயோ கொண்டு போய் விடுவேன்.
கொண்டு போய் எங்கன்னா டெல்லியில கண்காணாத இருக்க கிராமத்திலே கூட அப்படிலாம் கூடாது. ஜனன மரணத்திலேருந்து விடுதலை கொடுத்து மோட்சத்தில் கொண்டு போய் விடும். நீ அங்க மோட்ச சாதனமாக ஸ்ரீபுரத்துல ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு குப்பையா இருந்தா கூட போக வேண்டாம். நாளை 300 யோகியை வந்து நம்மள பெரிய விடுவாங்க. ஸ்ரீபுரத்துலலாம் குப்பை எல்லாம் கிடையாது. அந்த குப்பை போடுறவங்கலாம் யாரும் கிடையாது. எல்லாரும் மந்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ போய் பார்த்தியா என்ன கேட்கறீங்க? ஏன் எவ்வளவு டீசெண்டா வச்சிருக்க நீங்க பார்க்கல நமக்கு எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். ஆட்டினியக்கும் குலதெய்வத்தை கூடக்கூடாது. நான் பெரிய பூர்ணாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டேன், என் தீட்சை எல்லாம் வாங்கிக்கிறேன். அந்த குரு அப்புறம் செகண்டரி தான் அவரு மணிமா வாங்கி கொண்டாடுங்க. நீ பெரிய எம்எஸ்லாம் பண்ணி பிஹெச்டி எல்லாம் பண்ணேங்கிறதுக்கு அப்பா உன்னளவு படிக்கிறேங்கிறதுக்கு அப்பா உன்னோட சின்னவரான்னு உன்னை படைச்சவனே அவன் தான் நடாமல். அது போலதான் என்ன வேணா பண்ணு, குலதெய்வத்தை விடாது, பக்தி பண்ணு, முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் தரிசனம். இஷ்ட தெய்வம்னு ஒன்று வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவாமி இருக்குமா, அதை பற்றி கவலை இல்லை. அந்த இஷ்ட தெய்வத்தை கொண்டாடிட்டு, ஏன்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாட இடத்துல ஒரு குழந்தை ஆட்டுக்கு வந்தால் வாங்க போச்சு ஒரு பிஸ்கட் கொடுத்தாதான் திரும்பி வரும். இன்னும் 2 பந்தயம் கிடைச்சிடும். அந்த வீடு சுபிஷமாக நேரப்படாத படிச்சு போகணும்னா அது அழகு போடணும். அப்புறம் வராது, கூட்ட கூட வராது. அவ்வளோதான். இவன் காசி ராமேஸ்வரம் போகணும் யாத்திரை. ஆக தெய்வமும் குழந்தையும் கொண்டாடுற இடத்துல குலதெய்வத்தையும் கொண்டாடணும், இஷ்ட தெய்வத்தையும் கொண்டாடணும். உங்களுக்கெல்லாம் ஃபோர்ஸபிளா கம்பல்சரியா இது இஷ்ட தெய்வமா வச்சுட்டு ஆகணும் எனக்காக வேற வழி இல்லை. என்ன நீங்க எல்லாம் பண்ணி தான் இதெல்லாம் நடக்குது. நான் எதுவும் பண்ணலை. நான் டைரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம். இப்படி அநேக நான் எதுக்காக பேஷண்ட் இருக்கேன் நினைக்கிறேன். அவெல்லாம் சாப்பிட்டு போனால் நீங்க போய் நிம்மதியாக சாப்பிடணும். அதுக்காக கொஞ்சம் டைமை யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். நீங்களாம் டிஃபன் கூட சாப்பிடல. அடுத்த நீ சாப்பிட்டீங்க பந்தி முடிஞ்சு விட்டுருக்கிய அப்போ முடிச்சுக்கலாமா? முதல் வருஷ கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி பரியந்தம் இந்த ஸ்தலத்துல இந்த சந்நிதியில அம்பாளுடைய பிரேரணப்படி தான் நடக்கிறது. என்னுடைய சங்கல்பம் ஒன்றும் இல்லை. நான் 4 நட்சத்திரம் வைக்கிறது இல்லை. எந்த மேடையில எங்க வேணாலும் ஏறி நான் சொல்ல தயாரா இருக்கேன். முதல்ல பூமி பூஜை பண்ணச்ச மாசி மகம், அதாவது மகாமகம். நாளைக்கு மகாமகம், இன்னைக்கு வந்து அப்போ ஆயில்ய நட்சத்திரம் இல்லையா, ஆயில்யம் தான் மகம் வரும். பூமி பூஜை பண்ணச்ச நம்ம சிஷ்யாவர்கள் சொன்னா அவளுக்கு கொஞ்சம் ஒரு விஷயம்லாம் தெரியும். ஆயில்யத்திலே பூமி பூஜை பண்ணுறேன். நீ பேசாம ஏரியாங்க, நீ பேசாம நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் திமுறை இல்லை. அம்பாளுக்கும் அந்த டேட்டை சொல்லிருக்கா. வெளிச்சம் பூமியில கல்லெல்லாம் வச்சோம்னு சொன்ன இத்தனாம் தேதி கும்பாபிஷேகம் சொல்றேன். நான் நாளையே பார்க்கல. அன்னைக்கு எப்படி இருக்கும் ஏது இருக்கும் தான் சொல்றேன். இத்தனாம் தேதி கும்பாபிஷேகம் இங்கிலீஷ் சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா அதெல்லாம் ஒவ்வொரு நாளாக ஆரம்பிச்சு போச்சு. மனுஷ நட்சத்திரமாகவும் இருந்தது, ஆனி மாசமாகவும் இருந்தது. இல்லையா? அது டைம் போடுறாங்க. இப்போ அப்போதுதான் பிப்ரவரி 11, 2027 சொல்லிட்டாங்க. எப்போ இது ராஜகோபுரத்துக்கு பூமி பூஜை போட்டாங்க. இப்போ என்கிட்ட 10 வருஷம் பஞ்சாங்கம் வச்சிருக்கு. அதை பார்த்தா அன்றைய தினம் வசந்த பஞ்சமி. புரியுதா? அப்போ வசந்த பஞ்சமி சனிக்கிழமையில கூட வரும். ஆனால் சனிக்கிழமையில கும்பாபிஷேகம் பண்ண முடியுமோ? பண்ண முடியும். ஆனால் அது எல்லாம் அமைஞ்சு வந்திருக்கு. இதுவும் அம்பாவோட பிரேரணை தான். இதுவும் அம்பாளுடைய பிரேரணையே. இதை நம்ம நல்லா கிடைச்ச ஒரு நல்ல விலை மதிப்பற்ற ஒரு வஸ்துவை நம்ம குரு பரம்பரையில் குருநாதர்கள் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. இது கீழே போட்டு உடைச்சுடாம என்ன புரியறதா நான் சொல்றது.
நான் அதர் லாங்குவேஜில் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவா லாங்குவேஜில் அதை புரிஞ்சுக்கணும். கீழே போட்டு உடம்புடாம செதறி கொட்டிடாம ஜாகிரதையாக கிருஷ்ணநாமல வந்து வீங்கார பேடகமன்யீனமான பேடகம்னா ஒரு பேழை அதுக்குள்ளே வச்சு ஊட்டி ஜாகிரதையாக லாக்கருக்குள்ளே வச்சு லாக்கரை கொண்ட ஒரு பீரோவில் இருக்கிற மாதிரி உன்னுடைய உதய கமலத்தில் நம்மளுடைய சரணத்தை வச்சிருந்தீங்கன்னா அவன் உங்ககிட்ட சாஸ்வதமான ஐஸ்வர்யமாக இருப்பான். சாஸ்வத ஐஸ்வர்யா சர்மதா சம்பமோகினி. அதனால் சாஸ்வதமான ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்த குருநாதர்களுக்கு நம்ம நமஸ்காரங்களை சொல்லிட்டு மத்தியானம் 3 மணிக்கு வந்து காதுக்கு இல்லை வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய அபிஷேக திரவியங்களெல்லாம் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சு அப்புறம் நாளைக்கு காத்தாலையும் சில பழங்களெல்லாம் பண்ணணும். ரொம்ப கடினமாக இருக்கிற விஷயங்களெல்லாம் சில நாட்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். முடிஞ்சதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணி நாளைக்கு அபிஷேகத்தையும் பண்ணி சாயங்காலம் அம்பாள் மீனாட்சி அலங்காரத்தில் இந்த வருஷம் தோணித்து பிரதி வருஷம் அம்பாளுக்கு ஒரு நகை பண்ணி போடுறது. எடுத்த உடனே சிக்ஸர் தான். ஏதோ ஒரு சிங்கிள் ஓடி ஒரு ரன் எடுக்கக்கூடாது. எடுத்த உடனே சிக்ஸர், 2 பதக்கம், ஒரு பவழக்கொடி. பார்க்கறதுக்கு இது இந்த அம்பாள் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தான் சிவா இருக்கான். எனக்கு ஒரு 8 மணி நேரம் கூட அலங்காரம் பண்ணுறேன். நான் சொல்லிருக்க 3 மணி நேரம் தானே அலங்காரம் பண்ணிருக்கேன். அவனும் ஆசைப்பட்டு பண்ணுறான். இதெல்லாம் அம்பாள் கொடுத்த ரத்தனங்கள் தானே. நான் போய் சொல்ல பண்ண முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதனால் அதெல்லாம் நாளைக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த அலங்காரத்தில் சாயங்காலம் அம்பாள் புறப்பாடு. நாளைக்கு காத்தால் குருவாரம் 6 மணிக்கு சகஸ்ரநாம பாராயணம் தொடக்கம். அதுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை காத்தால் 6 மணிக்கு முடியும். கையோட வெள்ளிக்கிழமை பௌர்ணமி 2 சேர்ந்து நினச்சிருக்கேன். நமக்கு இங்கேயே பௌர்ணமி பூஜை எல்லாம் பண்ணி சாப்பிட்டு நமக்கு மத்தியானம் 1 மணிக்கு நான் கிடையாது. ஒரு 11 விட்டா போதுங்க. நான் தானே பூஜை பண்ண போகிறேன் இல்லையா? ஒரு பெரிய நான் எப்படி பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தத்தது ஆஸ்தானத்துக்கு போகிறோம். இந்த நாள் இப்போ அனுபவிச்சு இந்த ஆன்மீக அனுபவம் நமக்கு அடுத்த வருஷம் இந்த நாள் வர வரைக்கும் தம்பணும். நம்மளோட அப்படி சார்ஜ் பண்ணிக்கணும். சார்ஜ் பண்ணிச்ச ராத்திரி போட்டு வச்சுருக்கோம். காத்தால பார்த்தா சார்ஜ் ஆகிருக்குது. என்னடா மற்ற ஒன்று சுவிட்ச் போடலாம் பார்த்தா பூச மாட்டேன். இது 2 கரெக்டாக சொல்லாத இருக்கேன். நானும் பண்ணியிருக்கேன். இது 2 எதுக்கு சமாதானம்னா இங்கே வந்துட்டு விவகாரம் பண்ணிட்டு இருந்தோம்னா இது போடலாம். சிக்கனை பிடித்து ஏன் சொன்னால் பண்ணலாம் தெரியவாடலாம். லைட்டாக பிடிச்சி கூட சொல்லக்கூடாது சாமியை. சரியாக போடலன்னா சார்ஜ் ஆகாது. அதுதான் சொன்னேன். இது அடுத்த வருஷம் வரைக்கும் தாங்கணும். இந்த வருஷம் பூஜா ஜபம் இல்லையா? கல்யாண சுந்தரேஸ்வரர் அவருடைய சமர்ப்பணம் ஜூலை 7 இங்கே தான் திருமணஞ்சேரியில். அது இதில் 1/10 இருக்கும். அது 1/10 இருக்குமா 1/4 இருக்குமா தெரியாது. எல்லா திரவியங்களும் நல்லா பண்ணி அந்த கோவிலில் போய் அபிஷேகங்கள் வஸ்திரம் எல்லாம் சாத்தி ஒரு அன்னதானம் குடியரசி தான் இருக்கு. நம்ம கிட்ட தான் அன்னமாச அன்னதானம் அங்கே வச்சு பண்ணி அப்புறம் 1 டே ப்ரோக்ராம் வந்து அதுக்கும் எல்லாரும் பார்ப்போம். இன்னைக்கு இந்த வருஷம் நான் ஒரு ஸ்பெஷலாக பிரதிஜை எடுத்துருந்தேன். அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் நான் பிரதிஜை நிறைவேடுவேன். உங்களுக்காக தான் முதல்ல பிரதிஜைலாம் பிரமாதமாக எடுத்துவேன். ஓகே, இனிமே இந்த டிக்கெட் வாங்குற வேலையெல்லாம் நம்ம வச்சு போடாது. இதுதான் என்னுடைய பிரதிஜை. அடுத்த வருஷம் பிரதிச்சாங்க 3 மாதம் பண்ணிக்கிறேன். டிக்கெட் வாங்கணும் தான் கேளுங்க. அவ்வளோதான். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும். நானும் உங்களோட போல மனுஷன் தான். நானும் பெரிய ஞானிதான் இல்லை, சாதாரண ஆள் தான். குருவங்கத்தால நீ 2 இட்லி சாப்பிட்டா நான் 3 இட்லிலாம் சாப்பிட்றது இல்லை. நீ 2 இட்லினா நானும் 2 இட்லி தான். ஸ்பெஷலாக நான் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் ட்ரெயின் ஏறி ட்ரெயின் மூவ் ஆகிற வரைக்கும் 5 பேர் வரான், 6 பேர் இறக்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எப்போ பார்த்தாலும் ஃப்ராடு பண்ணிட்டே நான் யாத்திரையும் ஒரு பூஜையோ பண்ணுறேன். நான் ஃப்ராடு பண்ண தான் பயப்படணும். சபரிமலைக்கு போனாலும் அப்படிதான் இருக்குது. கைலாஷ் யாத்திரைக்கு போனாலும் அப்படிதான் இருக்குது.
காஞ்சிபுரம் கம்பத்தேரி மனம் அப்படிதான் இருக்கு, பாஸ்கராஜ மனம் தான் அப்படிதான் இருக்கு. பாஸ்கராஜத்துல 6 பேர் போயிட்டாங்க, வித்ரா பண்ணிட்டாங்க. If the reason is to me, no problem. அப்புறம் 4 பேர் கூட சேரலாம். ரயில்வே படி அவன் டிக்கெட் வரலாமா, வரக்கூடாது. இந்த டிடிஆர் கிரிப்டா என்ன பண்ணுவான், என்ன பண்ணுறது? ஒரு கார்டு காட்டுங்கிறாங்க, ஸ்ரீராமன் சொல்லி வச்சேன், பார்த்து போவா. ஏன்னா எனக்கு ஒரு வேலை ஏதாவது முடிச்சுடலாம் பார்த்து ஏதோ அம்பாள், எதுக்கு தான் அம்பாள் தோட வருவா சொல்லுங்க. இங்கேருந்து சபரிமலை போனாங்க, உள்ள என்ட்ரி போச்சு, அவங்க ஒரு கார்டு கேட்குறாங்க. கடைசியாக 4 பேர் சேர்ந்துட்டு அவளுக்கு அந்த வாகனம் தெரியலன்னு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு என்ன பாசியா, நான் போய் அங்கே இருந்துட்டேன், எங்கள் ஆள் 37 பேர் இருக்காப்பா, சரி போ 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 போ. அவன் என் மூஞ்சி ஃபேஸ் வேல்யூ பார்த்த ஒரு ஐயன்மார் போய் இந்த ஆளுக்கு போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவன் நம்பிட்டு போ 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 போனா போட்டான். யாரு வாங்காத பேச்சத்துக்குள்ள தள்ளி விட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நாம் பண்றதுக்கு நீங்கள்லாம் காரணமா இருக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பூஜை ஒரே நாள்ல பண்ணிட்டு இருக்கோம், 36 பேர். அப்ப கூட பாருங்க, 36 பேர் வச்சு 10 பூஜை கணக்கு போட்டேன். நீ எப்படி வேணா போய் நான் அது எனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறேன். நம்பாள் 36 தத்துவத்துக்கு 36 பேர் வச்சுட்டேன். அப்புறம் 5 பேர் 5 பூஜையை மட்டும் ஒரு 5 பேரை பண்ண சொல்லுவேன். அப்படிதான் நீங்களாம் பார்த்துருப்பேன். இந்த தடவை அந்த குரூப் போட்டா எவன் காதில் போய் இது ஓடுது வேலை, ஏன் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போட்டு ஒரு பாவியாவது நான் பூஜைக்கு வரேன் என்கிட்ட சொல்லுவேன். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, 36 பேரும் வந்துடணும், 36 பேரும் பூஜையை பண்ணிடணும், அப்பாட்டுக்கு நிறைவாக நடக்கணும்ன்ற என்னுடைய எதிர்பார்ப்பு தப்பா? ஒருத்தராவது நான் வரேன் பூஜைக்குன்னு சொல்றேன். என்கிட்ட சொல்லலை, அப்பாட்ட கூட பேசினாலும் முடியும். அப்புறமா பார்த்தேன், என்னடா அது இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேரை தயார் பண்ணி, நீ 3 நாள் முன்னாடி போகும் டெய்லி பூஜை பண்ணி 360 நீ ரெடி பண்ணு அப்படின்னா 12ல 7 வித்ரா எவ்வளோப்பா, 5 வித்ரா ஆகிடுச்சு. 7 இந்த 7 மாம்சாங்க பூஜை பண்ணி அப்புறம் நம்ம இன்னைக்கு பண்ண நேற்று அதே பேர் படிக்கிறேன். 31 பேர் வந்திருக்கா. ஐ எம் ஹாப்பி. பட் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல எக்ஸ்ட்ரா இவ்வளோ பேர் இருக்கான்னு சொன்னா, நேற்றுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ண, நான் என்ன வெறும் போய் காலை கட்டி படுத்து நான் தூங்கிட்டு இருந்த ரூம்ல போய் உட்காந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கிறவனே 15 பேக்கெட் அரளி தானே வாங்கியிருக்கா, 31 பேர் வாங்கினாலே இன்னொரு 15 பேக்கெட் அரளி வாங்கிட்டுதா, இவ்வளோ ஏற்பாடு பண்ண வேண்டியது. அதுதான் சொன்னேன், நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான். எனக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக ககன மார்க்கத்தில் போய் பூவெல்லாம் சுற்றி பண்ணி போனோம், நீங்கள் வச்சு பூவெல்லாம் வச்சு பண்ண முடியாது. நீங்களும் நல்லா வேணாம், எனக்கு அனுகிரகம், நீங்கள்லாம் அவார்டு சேர்த்து தட்டெல்லாம் போட்டு வச்சு வீடாக படிச்சு வச்சு இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன். அதனால ஃபியூச்சரில் எல்லாரும் கலந்துக்கோங்க. 36 பேர் மேலேயே விட கலந்துக்கோங்க. எனக்கு வெல்லின் அட்வான்ஸ் நான் வரேன்னு எனக்கு சொல்லணும். அது வர வருஷம் சொல்ல தவறினால், நான் அனௌன்ஸ் பண்ணவுன்னா வர சொல்ல தவறினால் நான் யாரையுமே சேர்க்க மாட்டேன். நான் 10 நாள் முன்னாடி வருவேன், டெய்லி 36 பூஜை பண்ணேன், 360 போய் பூஜை. அது எனக்கு பாக்கியம்னு நான் நினைச்சு பண்ணிப்பேன். இதுவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு. இந்த நல்ல காலத்தில் நல்ல விஷயத்தையே சொல்லிட்டு இருந்து கொஞ்சம் இதையும் ஊருகார மாதிரி பரமாறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நான் இல்லை, நீங்கள் தான். பணம் கொடுத்தா போகாது, அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களுடைய சிரமத்தையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை அறிஞ்சுட்டு இது நம்ம வைபவமாக நினைச்சிட்டு நம்ம எல்லாரும் ஈடுபட்டால் அம்பாள் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து தந்துடுவோம். அவளுக்கு என்ன சர்வ வியாபி, இங்கே இருந்துச்சு அங்கே இருக்க முடியும், அங்கே இருந்துச்சு இங்கே இருக்க முடியும். இந்த சர்வ வியாபியினுடைய கருணையை நம்ம உணர்ந்துட்டோம் இல்லையா? முதல் ஸ்லோகத்திலே வந்தேன், நவாவரணம் ஊற்றிட்டேன். பரமாமிருத வருஷேன லாபயந்தி சராச்சரம். லாபயந்தின்னா நினைறது, அண்ட சராச்சரமும் அவ கருணையில நினைஞ்சிருக்கு. அப்ப நம்ம மட்டும் எஸ்கேப் ஆகிடுவோம், நம்ம மேலே உதவி. அதனால அந்த கருணைக்கு நம்முடைய பாத்திரங்களாக இருப்போம்னு சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். சாப்பிட போகும்போது
ராஜு சொல்லிட்டான். அப்புறமா போடலாம். அப்புறம் என்னால் லேட் இருக்கிறாங்களோ சாப்பிட்டு 2:30 3 மணிக்கு வாங்கோ, டீயோ காஃபியோ சாப்பிட்டோ பழங்களை நான் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதை எப்படி ரெடி பண்ணி வைக்கணும். நாளைக்கு நான் பண்ணிடுறேன். கோவிந்தராம சங்கீர்த்தனம் வாயாலே சொல்லி பிரதா போனாது. அப்புறம் சிவா வந்து அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் அம்மன்கிட்ட எட்டி எட்டி பார்க்க வேண்டாம். பவழக்கொடி அந்த அம்பாளுக்கு போட்ட மாதிரி இந்த அம்பாளுக்கும் இதனுடைய ஒர்த்து 2.5 லட்சம் ரூபாய். மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து எனக்கு உற்சவ பத்திரிகை வந்தது ஒரு நண்பர் மூலியமா. அவர் நம்ம சமிதிக்கும் டோனர். அந்த மீனாட்சிக்கு இந்த மாதிரி ஒரு பதக்கம் போட்டிருந்தார். ஸோ அதை நம்ம பாடகம் பண்ணணும்னு அதுபடி 2வது. இதுவும் மரகத பச்சை அம்பாளுக்கு போட்டிருந்த மீனாட்சிக்கு அதுவும் பண்ணிட்டு நாளைக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம்லாம் முடிஞ்சு வரைச்ச ஊர்வலத்தில் எல்லாம் அம்பாள் சாத்திட்டு கம்பீரமாக வச்சு தரிசனம் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. யார் யாருடையோ செல்ஃபி எடுத்துக்கிற அம்பாளுக்கு எடுத்துக்கோங்க. சாப்பிட போகும்